எங்களுடைய வளங்கள் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி மின்சாரமா, அது எல்லோருக்கும் பொது. எங்களுடைய நரிமணம் பெட்ரோலா, அது எல்லோருக்கும் பொது. எங்கள் மண்ணில் எடுக்கிற மீத்தேன் ஈத்தேனா எல்லாருக்கும் பொது. என் மண்ணில் இருக்கிற அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுகிற மின்சாரமா, அது எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் இந்தியர்கள் என்ற தேச உணர்வோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாடு, நாங்கள் மாண்புமிக்க ஜனநாயகவாதிகளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாடு, நாங்கள் இறையாண்மையின் தேச ஒற்றுமையின் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த நாட்டின் தலைவர்கள், இந்த நாடு காவிரியில் தண்ணி தர மறுப்பதை, அவரவர் நீர்வளம் அவரவருக்கே என்று, என் மண்ணின் வளம் எல்லோருக்கும், அவரவர் மண்ணின் வளம் அவரவருக்கே என்று இருந்தால், இது எவ்வாறு தேசப்பற்றையும் தேசிய ஒருமைப்பாடையும் இறையாண்மையையும் காப்பாற்றும் என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமை அது கேரளாவுக்குத்தான், காவிரி நதிநீர் உரிமை அது கன்னடர்களுக்குத்தான் என்றால், அப்ப என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார உற்பத்தி எனக்கே என்று நான் வந்தால் எப்படி இந்தியாவில் இறையாண்மையும் ஒருமைப்பாடும் இருக்கும் என்ற கேள்வியை இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் தமிழனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையையும் அவர்கள் ஏமாளித்தனமாகவும் இளிச்சவாய்த்தனமாகவும் மற்றவர்கள் எண்ணுகிறார்கள் என்று எண்ணும் போது அளப்பெரிய கோபமும் வருத்தமும் வெறியும் நமக்கு உருவாகிறது. நான் மட்டும் ஒரு பேரன்புக்காரனாக பெருந்தன்மைக்காரனாக இந்த நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாடையும் கட்டி காப்பாற்றுகிற தேச குடிமகனாக இருக்க வேண்டும். மற்றவர் அவரவர் இனத்தவனாக இருந்தால் எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது என்று கர்நாடகாவை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேரும் சொல்கிறார்கள். ஆனால் அதே கட்சி இந்த நிலத்தில் காவிரி நதிநீர் உரிமையை பேசுவதில்லை. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ்காரர்களுக்கு தன்மானமும் இனமானமும் கொண்ட தமிழ் மக்கள் நாங்கள் ஏன் ஒரு ஓட்டு கூட போட முடியாது என்ற முடிவை எடுப்பதில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. இதே இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் காங்கிரசின் வெற்றிக்கு போய் உழைக்கிறார். அவன் வென்று வந்தால் நமக்கு தண்ணி தர மாட்டான் என்று தெரியும். அவன் வென்று வந்தால் மேகதாதில் அணையை கட்டுவான் என்றும் தெரியும். பிறகு அவன் வெற்றிக்காக அங்கு வாழ்கிற 1.25 லட்சம் 1,25,00,000 மக்கள், நம்ம 1.25 கோடி லட்சம் நம்ம வாழ்கிறோம். அங்க போய் அந்த மக்களின் வாக்கை இங்கே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரசுக்கு செலுத்துங்கள் என்று கேட்கிறார். ஒரு கட்சியின் தலைவராக போய் கேட்பதில் பிரச்சனை இல்லை. நாட்டின் முதலமைச்சராக எந்த அரசு எந்த கட்சியின் தலைமை தமிழர்களுக்கு தண்ணி தர மறுக்குதோ அந்த கட்சியை வெல்ல வேண்டும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்கு கேட்பாரேனால் நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் என்று சொன்ன காங்கிரசுக்கு 29 சீட்டை கொடுத்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் கொடுத்து கூடவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு சொட்டு தண்ணி என் மண்ணுக்கு தர முடியாத உன்னோடு தேர்தல் கூட்டு இல்லை என்று சொல்ல மறுக்கிறார்கள் என்றால் அறிவு சமூகம் இதை சிந்தித்து பார்க்கணும். இந்த உணர்வு இந்த சிந்தனை நம்ம இல்லாதனால்தான் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிய வேண்டும். நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம்? உங்களிடத்திலிருந்து உங்களுக்காக வந்தோம். ஏன் வந்தோம்? உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவினார் நம்முடைய தாத்தா தேவனைய பாவாணர் அவர்கள். தமிழ் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்று உலகில் பல்வேறு மொழி அறிஞர்கள் எல்லாம் அதை ஆய்விலே நிறுவுகிறார்கள். ஆதி மொழி தமிழ், நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ், உலக மொழிகளின் தாய் தமிழ். பல்வேறு மொழிகளுக்கு கலை சொற்கள், உயிர் சொற்கள், வேர் சொற்களை தந்த ஒரு தாயின் தாய் மொழியாக தமிழ் இருக்கிறது. உலகில் எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழியாக நம் மொழி தமிழ் இருக்கிறது. அந்த மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி 1800 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடர்களாக பிரிந்து சென்றோம். 1600 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கர்களாக பிரிந்து சென்றோம். 15ஆம் நூற்றாண்டிலே நாம் மலையாளிகளாக பிரிந்து சென்றோம்.
அதன் பிறகு துளுவர்களாக பிரிந்து சென்றோம். ஒரு பெருத்த தேசிய இனம் மொழி கலப்பிலே பிரிந்து பிரிந்து சென்று சிதைந்து அழிந்தது. எப்படி? சோறு இருக்கும்போது சாதம் என்றோம், மகிழ்ச்சி இருக்கும்போது சந்தோஷம் என்றோம், இழப்பு இருக்கும்போது லாபம் என்றோம்,